வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் சேனல். நான் உங்கள் விஜயஸ்ரீ. இன்றைக்கி நம்ம வந்து வெயிட் லாஸ் டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன இதில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வெயிட் லாஸ் அப்படிங்கும்போது இந்த சம்மருக்கு நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்காக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கேலரிஸும் கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி, ஃபைபர் கண்டென்ட், அயன் கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிங்க் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்க்குக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4லேருந்து 5 முந்திரி பருப்பு நைட்டை நீங்கள் ஊற வச்சுருக்கணும். அது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அது 2 எடுத்துக்கோங்க. சீட்ஸ் உள்ளது நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சீட்ஸ் உள்ளதை எடுத்துக்கோங்க 2. அது கூட சப்ஜா விதைகள், சப்ஜா விதை வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை எடுத்துக்கலாம். அது கூட அதாவது நீங்கள் சப்ஜா விதை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சியா சீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பிட் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு சப்ஜா விதை எடுத்துக்கலாம். இல்லை உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து ஏலக்காய் ஒரு 4 எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு ஒரு டேஸ்ட் ஸ்மெல்லுக்காக. இதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து இதில் நான் சொல்கிறது ஒரு 150 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நிறையா நீங்கள் எடுத்திங்கனாலும் நல்லது தான். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஹெல்த் ட்ரிங்க் நம்ம தயார் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்துட்டு மிக்சியில் வந்துட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பை தண்ணியோடையே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து சியா சீட்ஸ், அதாவது சப்ஜா விதை எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க 2 ஸ்பூன் அளவுக்கு அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேரிச்சம்பழம் 2 வச்சுருக்கோம் இல்லையா, பேரிச்சம்பழத்தை வந்துட்டு விதை, அதாவது அதோட சீடை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த எல்லாமே கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஏலக்காவை நீங்கள் இடித்து அந்த பொடியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடயே. ஸோ நீங்கள் முதல்ல இதை அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா மாவு மாதிரி நல்லா ஆகிடும். அதுக்காக தான் சப்ஜா விதைகளையும் நீங்கள் முன்னாடியே ஊற வச்சுருங்க நைட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஈஸியாக அரைஞ்சிடும். அதுக்காக தான் அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இதில் வந்து omega-3 and omega-5 ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட நெயில், ஸ்கின், ஹேர் அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் இது யூஸ் பண்ணும்போது. ஸோ அவங்களுக்கு வந்து கண்ணுமே நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். omega-3 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஐ விஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது நல்லாவே சரியாகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேரிச்சம்பழம் வந்துட்டு ஃபுல்லாக அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது அதில். ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே தேவை. ஸோ வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த டேட்ஸ் எடுக்கலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு பயப்படவே வேணாம். நீங்கள் வந்து கேலரிஸ் வந்துட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் எது சாப்பிட்டாலும் ஓகே தான். நம்ம வந்து கேலரிஸை கரெக்டாக மேட்ச் பண்ணணும், அவ்வளோதான். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, வெயிட் லாஸ் பண்ணணுன்னா சாப்பிடவே கூடாது, அதுதான் டயட்டுனாலே வந்துட்டு அதுதான், சாப்பிடாமல் இருந்தால் நம்ம வந்துட்டு ஒல்லியாகிடலாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு உடம்புக்கு தேவையானதை கரெக்டாக கொடுக்கும்போது தான் நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது எல்லாமே மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ வாட்டர்மெலன் வந்து நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அரைக்கும் போது நீங்கள் நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க, நல்லா நைஸாக அப்போ தான் அரையும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாட்டர்மெலன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர்மெலன் நீங்கள் ஆட் பண்ணும்போது நான் 150 கிராம் அளவு சொன்னேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணும்போது இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது வாட்டர்மெலனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் வந்து லோ கேலரிஸ் தான் இருக்கும். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையா இருக்கும் இதில். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஓவராக ஃபேட் இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இதில். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் விதையோடு நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஒமேகா இருக்குது அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் கண்டிப்பாக அதையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போது ஓகே எனக்கு கோல்டு இருக்குது அப்படின்றவங்க வந்துட்டு நான் இது வந்துட்டு கோல்டு இருக்குது, எனக்கு வாட்டர்மெலன் குடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க கோல்டு இருக்கிறவங்க. ஸோ மிளகு பொடி ஏதோ சம்திங் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2த்தில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ண வேண்டாம். உங்களோட டயட் பிளானுக்கு இது நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணிட்டீங்க இல்லையா, இப்போ வந்து நம்ம வாட்டர்மெலன் ஆட் பண்ணி நல்லா வந்து ஜூஸ் நீங்கள் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அரைச்சிட்டு மிக்சியில்
நீங்கள் வந்து எடுத்து குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணவே வேண்டாம். சுகரில் வந்துட்டு நிறைய கெமிக்கல்ஸ், அதுவும் ஒயிட் சுகரில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க, அது வேண்டாம். ஸோ என்ன ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணலாமா அந்த மாதிரி ஏதாவது கேட்காதீங்க. எல்லாமே அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இந்த ஜூஸுக்கு. ஏன்னா உங்களுக்கு வாட்டர்மெலனே வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் வந்துட்டு உங்களோட டயட் பிளானில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தேவையான ஃபைபர், ஒமேகா எல்லாமே மேட்ச் ஆகிடும், ப்ரோட்டீன் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.